November 3rd, Monday. Pope John the 23rd says the following concerning him. He did all he could to care for the poor farmhands, black and mulattoes who were looked down upon as slaves, the dregs of society in their time. This aspect of Martin's life reflects the life of Jesus, who was always behind the least and lost of the society. Does my life reflect Jesus? மீட்புக்காக நன்மை கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ, ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரை, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நாம் உன் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்புக்காக நன்றி கூறுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையெனம் என் நெஞ்சம் எண்ணகத்தி அமைதியாயுள்ளது. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையின் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது
உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்பி அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீ பேறு பெற்றவர் ஆவீர். ஏனெனில் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். You will be repaid when the upright rise again. நீதிமான்கள் உயிர்த்தெழும்போது உனக்கு கைமாறு கிடைக்கும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, to be faithful in small things is a big thing. சிறியவற்றில் நம்பிக்கை கொள்ளல் ஒரு பெரிய செயல். சிறிய காரியங்கள் அவைகளிலே நான் பாராமுகமாக இல்லாமல் அதற்கும் நான் செவி கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இதை ஒரு பழமொழியில் சொல்கிறேன் பாருங்க. கொஞ்சம் அது கேட்கறதுக்கு கொஞ்சம் கூசு இருந்தாலும் நல்ல பழமொழி தான். சாக்கடைக்கும் போக்கிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கடைக்கும் போக்கிடம் வேண்டும். அது போகிறதுக்கு சரியான ஒரு பாதை இருந்தால் அந்த சாக்கடை தண்ணீர் கழிவு நீர் அதில் ஒழுங்காக போகும். இல்லை என்றால் எங்கேயும் பரவி போய் துர்நாற்றம் வீசும். அதுக்கு ஒரு வழி செய்யணும். சிறு காரியங்கள், சாக்கடை தண்ணி தானே எப்படியாவது போகுது அப்படின்னு விட்டா நமக்குத்தான் அது அசௌகரியமாக இருக்கும். ஆகவே சின்ன காரியங்கள், சாதாரண காரியங்கள் எதுவாக இருப்பினும் அவற்றுக்குரிய ஒரு பக்குவத்தை நாம் கொடுக்க வேண்டும். Let's not perform a right thing for the wrong motive. இப்பொழுது நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் அல்லவா, கரகோஷ் என்ற இடத்தில் துப்பாக்கியால் குழந்தைகளை கொள்கிறார்கள். நான் கடவுளுக்காக செய்கிறேன், என்னுடைய கடவுளை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் செய்வது சரி என்று சொன்னால் சரியா? இல்லை, அது ஒரு தவறான ஒரு முடிவு. எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு. மனிதர்களுக்கு அவரவர்களுடைய மதத்தை கடைபிடிக்க, பின்பற்ற யாரும் யாரையும் வற்புறுத்தக்கூடாது. யாரும் யாரையும் இன்னும் தொல்லைப்படுத்தி பலவந்தப்படுத்தி தங்கள் மதத்திலே சேர வேண்டும் என்று சொல்லக்கூடாது. ஆகவே நம்முடைய கத்தோலிக்க வேதத்தில் கூட இந்த பலவந்தம் என்பது கிடையாது, கட்டாயப்படுத்துதல் கிடையாது. திருமணத்தில் கூட அநேக திருமணங்களுக்கு நான் வழிவகைகள் செய்து கொடுத்திருக்கிறேன். பிற மதத்தை சார்ந்தவர்களாக ஒரு பார்ட்டி இருக்கும், ஒருத்தர் கத்தோலிக்கர், ஒருத்தர் பிற மத பார்ட்டி. அவர்களை பலவந்தப்படுத்துதலோ கட்டாயப்படுத்துதலோ நீ ஞானஸ்தானம் வாங்கணும், இப்படி தான் செய்யணும் என்று அல்ல. அவர்கள் வழியிலேயே இருக்கும் பொழுது எப்படி இதை மேற்கொண்டு செய்வது என்பதற்கு வழிவகைகள் உண்டு, அதன்படி செய்ய வேண்டும். ஆகவே தவறான நோக்கத்திற்காக நற்செயல் புரிதலை தவிர்ப்போம். கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு அல்லது வேறு நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று இன்னொரு ஆங்கில பழமொழி இருக்கிறது, ராப் பால் அண்ட் பே பீட்டர் என்று. டு நாட் ராப் பால் டு பே பீட்டர். இவருக்கு நான் காசு கொடுக்க வேண்டும், என்னென்ன காசு இல்லை, ஆகவே இவங்கிட்டேருந்து திருடி இந்த காசை கொடுத்தல் சரியா? சரியல்ல. இவைகளெல்லாம் தவறான நோக்கங்கள். It takes greatness to become little, strength to become weak, wisdom to embrace the folly of the cross. சிறுமையுடைய பெருந்தன்மையும்
பலவீனப்பட துணிவும், சிலுவையின் மடமையை அரவணைக்க ஞானமும் தேவை. சிலுவை சின்னத்தில் இயேசு தொங்குகிறார். இவர்தான் கடவுள் என்று உலகம் ஏற்க மடமையாக இருப்பதுதான் நமக்கு வாழ்வு தரும் சின்னமாக இருக்கிறது. சிலுவையின்றேல் மகிமை இல்லை, சிலுவை மரணமின்றேல் உயிர்ப்பு இல்லை. ஆகவே இந்த மடமையான தன்மை, a folly to the Jews and a stumbling block to the Greeks என்று சொல்லுவாங்க. கிரேக்கர்களுக்கு முட்டுக்கட்டையும் யூதர்களுக்கு ஒரு குற்றமாகவும் கருதப்படுவது இந்த சிலுவை சின்னம். ஆனால் அதில்தான் ஆண்டவர் வெற்றி கண்டார். அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்பவர்கள் அஞ்ச மாட்டார்கள் எந்த அல்லலுக்கும். வாழ்வில் அர்த்தம் இருந்தால் நிச்சயமாக அச்சம் ஏதும் இருக்காது. ஆகவே இவைகளை அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதித்து வைத்து கொண்டோம் என்றால் பயப்படுவது, அச்சம் என்பது விலகிவிடும். எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. அஞ்சா நெஞ்சத்துடன் இருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி. ஈரான் நாட்டு குழந்தைகள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். பயந்து கொண்டு ஓடி இருக்கலாம், மறுத்திருக்கலாம். இல்லை, அச்சப்பட மாட்டேன். இவைகள் எல்லாம் வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பாரதியார் வார்த்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. சொல்லி பாருங்கள், அச்சம் அகன்றுவிடும். எனவே இத்தகைய வகையிலே நம்முடைய இந்த இக வாழ்வு பிறகு நாம் போய் சேர வேண்டிய விண்ணக வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, வழிகாட்டாக இருக்கிறது. இதில் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை பொறுத்துத்தான் என்னுடைய விண்ணக வாழ்வு அமையும். எத்தகைய புண்ணியங்களை இதற்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். காசு பணம் சேர்க்கிறோம், சொத்து பத்து சேர்க்கிறோம். விண்ணிற்கு என்னுடைய செல்வங்களாக விண்ணரசு மீது பற்று கொண்டு நான் என்ன செய்கிறேன்? நேற்றைய நற்செய்தியில் நமக்கு கிடைத்த பதில், சின்னம் சிறு சகோதரர்களுக்கு செய்யும் பொழுது எனக்கே செய்தாய். இயேசுவுக்காக செய்யப்படுகின்ற இரக்க செயல்கள் அனைத்தும் புண்ணியங்களாக மாறும். நம்முடைய விண்ணக அரசிலே நமக்காக சேர்த்து வைக்கப்படுகின்ற செல்வமாக அமையும். அத்தகைய எண்ணத்தில் செபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, fill me with gratitude for your boundless love and mercy towards me, and purify my love for you and for others, that I may seek their good rather than my own benefit or gain. Free me to love others as you love. இட்டுச் செல்லும் ஐயா, உண்மையின் வழியில் தட்டி கேட்கிறேன் உம் இல்லத்தின் கதவினை. எளிமையின் வழியில், அன்பின் வழியில், இடைவிடாத வழிபாட்டின் வழியில் இட்டுச் செல்லும் இறைவா, எள்ளளவும் அறிவில்லாத என் மீது கொள்ளளவும் தாண்டி உமது அருள் மழை பொழிந்திடுக. எத்தகைய சிறிய செயலாக இருந்தாலும் அன்பின் அடிப்படையிலே செய்யப்படுமாயின் அது உமக்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய செயல் என்பதை நாங்கள் உணரச் செய்திருளும். உமக்காக இரக்க காரியங்களை செய்யவும் எங்களை தூண்டியருளும். நல்லவைகளை மேற்கொண்டு செய்யவும் தீயவைகளை தவிர்க்கவும் வேண்டிய மனத்திடனையும் தாராளத்தையும் துணிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். காலமெல்லாம்
அன்பார்ந்தவர்களே, ஆராதனையின் பொழுது நாம் ஒரு திருப்பாடலை ஜெபித்தோம், பாடி ஜெபித்தோம். அந்த பல்லவியை இந்த மீட்புக்காக நன்றி கூறி ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன் என்ற ஒரு சங்கீதத்தை பாடி ஜெபித்தல். இது திருச்சபையினுடைய ஜெபம், தி ஆஃபீஸ் ஆஃப் ரீடிங்ஸ் என்று சொல்லுவார்கள். தினமும் காலையிலே ஒரு பகுதி ஜெபம், மதியம் ஜெபம், பிறகு மாலையிலே இரவிலே என்று பிரித்து இந்த ஜெபங்கள் சொல்லப்பட வேண்டும். அவ்வாறு இறுதி ஆண்டவர் பசிலிக்காவிலே அருட்தந்தை ஜெயராஜ் மகிமை அவர்கள் இந்த பழக்கத்தை ஆரம்பித்தார்கள். தினமும் காலையிலே திருப்பலிக்கு முன், அதெல்லாம் ஒரு அடிக்கல் இடப்பட்டது. எதற்காக? பசிலிக்காவாக அந்த ஆலயம் உயர்ச்சி பெற மக்கள் வந்தார்கள். கொஞ்சம் பேர் வந்தாங்க, அதாவது பூசைக்கு வரன்றவங்க 6 மணிக்கு வந்தாங்க. கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும் என்ற மனம் உள்ளவர்கள் 5:45 வந்தார்கள். 5:30 மணிக்குன்னு சொன்னோன்னே குருக்கள் கூட மேலைங்களையும் பார்த்தாங்க. 5:30 மணிக்கு ஆராதனை டிவியில் கொடுக்க போறீங்க, மக்கள் பார்ப்பாங்களா? தமிழகம் முழுவதும் பார்த்து ஒரு பெரிய கலக்கிடுச்சு. 5:30 மணிக்கு காத்து கொண்டு மக்கள் என்று எதிர்க்காகிறார்கள். முதல் முறையாக ஆண்டவருடைய ஆராதனையில கருக்களிலே காலையிலே செபிப்பதற்கு மக்கள் வாஞ்சையோடு இருக்கிறார்கள் என்பது தெளிவு. இந்த என்னுயிரே என்னுயிரே அப்படியே மொத்தையா பாடினீங்க. என்னுயிரே என்னுயிரே. 2வது தடவை பாடும்போது கமகம் கொடுத்து பாடணும், ஒரே மாதிரி மொத்தையா அல்ல. சிறப்பாக பாடுவோம், சிறப்பாக ஜெபிப்போம். ஆராதனை, திருப்பலி, அலங்காரம் இவைகளெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.